ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் அவர்களுடைய மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை முடிச்சிட்டோம். இது 10ஆம் வகுப்பு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1. தமிழ் பற்றி சச்சிதானந்தன் கூறும் வரிகள்: சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு தமிழை பற்றி கூறியிருக்காரு. 2. பாரதியார் எழுச்சி வரிகள் என்னென்னு பார்த்தோம்னா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு பாரதியாரோட எழுச்சி வரிகள் கூறுது. 3. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் தமிழ் பற்றி கால்டுவெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட் பலச்சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா கூரை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பன்மொழி புலவர் அப்பாதுரையார் தனது ஆராய்ச்சி நூல்களில் தமிழ் மாநாடு பற்றி கூறியது என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி மலர் என்ற நூலில் பார்த்தசாரதி திருப்பரங்குன்றம் அழகை வர்ணிக்கிறார். அவர் எவ்வாறு வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்று இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளை போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லி குறிஞ்சி மலர் என்ற நூலில் பார்த்தசாரதி இதை திருப்பரங்குன்றத்தோட அழகை வர்ணிக்கிறாரு. அடுத்ததா தண்டி அடி 35 நூற்பாவில் பார்த்தோம்னா உருவகத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அஃது உருவகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டின் அஃது உருவகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து அண்ணாவின் கழகத்தார் மொழி அறப்போரில் இறங்குவதற்கு முன்னரே அரசு பணிந்து விட்டது, தம்பிகள் மகிழ்ந்தனர். இதனை விளக்கும் அண்ணாவின் உரைநடையில் அமைந்திருக்கும் உருவகத்தை காணுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. களம் புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. சோகமிக்க சொற்களை கொண்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதே உருவகம் என்னும் கருத்திற்கு ஏற்ப அண்ணாவின் உருவகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா எழுத்தாளர் ராமசாமி மலையும் புயலும் என்ற நூலில் கூறியது என்னன்னு பார்த்தோம்னா, ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள், ஊர்கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லி ராமசாமி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பழமொழி கூட இருக்குது, ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்ட்டு. அது இந்த பழமொழி தான். அடுத்ததா தொல்காப்பியர் வரிகள் கொடுத்துருக்காங்க. 192வது செயலில் ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்க அமையும் அப்படின்னு சொல்லி. இதுவே இன்னொன்று வரும், ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும்னு. அது இளங்கோவடிகள் பாடின பாடல். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து 9 தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரோட வரிகள் பார்க்கலாம். சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதை பார், அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணீர்படும், யான் விழுதின்றி வானூர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள், கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா, அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது வருவேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும் அப்படின்னு சொல்லி
இவர் இயற்கையின் அழகை வந்து திருவிக்கா வந்து வர்ணிச்சிருக்காரு. அடுத்ததா சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தமிழின்பத்தில் வந்து என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணங்கமலும், கோல மாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மலையினின்று விரைந்து வழித்திறங்கும் வெள்ளருவி வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி போர் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வரதராசன் அவருடைய வரிகள் பார்க்கலாம். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரதராசன் அவருடைய வரிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தோழர் ப. ஜீவானந்தத்துடைய எழுத்துக்கள் பார்க்கலாம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம், தோழர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி ப. ஜீவானந்தோடைய ஒரு வரிகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி என்ன சொன்னார்னு பார்க்கலாம். அவர் பெரியாரை பற்றி, அவர் பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைத்தார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரதியார் நம் நாட்டை உயர்த்தி கூறுதல் எப்படின்னு பார்க்கலாம். இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து கூறியிருக்காரு. அடுத்ததா சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை அப்படிங்கிற ஒரு காதையை பற்றி பார்க்கலாம். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் வந்து இது இந்த பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சல் போனமானது. அது சுந்தர கவிராசர் தனிப்பாடல் திரட்டு வந்து கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேட்கும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு தான். இதை நீங்கள் இன்னொரு தடவை படித்து பார்த்தா தான் இதோட அர்த்தம் தெரியும். அடுத்தது கவிமணி தேசிக விநாயகனார் கவிதைகள் பார்க்கலாம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே, நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவோமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகன் அவரோட கவிதைகள் என்னன்னு பார்க்கலாம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புருவோமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமச்சிவாயரோட கவிதைகள் பார்க்கலாம். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே ஊனினும் ஒளிரூரும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் உணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தருங்கிருகனா வயங்கு நன்மொழியே தானனி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே. இவ்வாறு வந்து நமச்சிவாயர் வந்து புகழ்ந்திருக்காரு தமிழில். அடுத்ததா திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். திருமூலர் மூச்சு பயிற்சி பற்றி, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பிற்கால ஔவையார் வாயுத்தாரணை அதிகாரத்தில் 49 வாயு வழக்கம் பற்றி வந்து பிற்கால ஔவையார் வந்து கூறியிருக்காரு. இதையே ஒரு ட்விஸ்ட்டாக வச்சு கேட்கலாம். ஔவையார்னு மட்டும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. முற்கால ஔவையார் பிற்கால ஔவையார்னு கூட கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க.
வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இயற்கை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் வந்து கூறியிருக்காரு. அடுத்தது பல பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவதில் பெண் ஒருத்தி தென்றலை தூது அனுப்ப சொல்ல அழைத்ததை பற்றி கூறியுள்ளது. அது என்னன்னு பார்க்கலாம். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. பெண்ணொருத்தி தென்றலை தூது அனுப்ப சொல்ல அழைத்ததை பற்றி கூறியுள்ளது. அது என்னன்னா, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுனித்த தென்றலே அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. அடுத்து கண்ணதாசன் இயற்கை பற்றின கவிதை என்னன்னு பார்க்கலாம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்னு அந்த பாட்டு தான் இது. அடுத்தது கவிஞர் கண்ணதாசனோட வரிகள் பார்க்கலாம். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இது ஒரு பாட்டு தான், இதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது சங்ககால பெண். இந்த பாட்டு வந்து கேட்பாங்களான்னு தெரியாது, ஆனால் இது கேட்டாங்கன்னா இதை எழுதுனது யாரு, இது யாருடைய வரிகள் அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்து சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயித்தியர் வந்து புறநானூற்றில் கரிகால் பெருவளத்தானை வந்து புகழ்ந்து பாடிய பாடல் பார்க்கலாம். நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. அடுத்தது ஐயூர் முடவனார் காற்று பற்றியது என்னன்னு பார்த்தோம்னா, வலிமியின் வலி இல்லை அப்படின்னு சொல்லி ஐயூர் முடவனார் காற்று பற்றி பாடியிருக்காரு. அடுத்து மதுரை இளநாகனார் புறநானூற்றில் தென்றல் பற்றிய வரிகளை வந்து பாடியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது. இதுதான் அவர் புறநானூற்றில் தென்றலை பற்றி பாடினது. அடுத்து தேவக்கோட்டை வா மூர்த்தி பின்வர்த்தங்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மென்துயிலாய் உடல் வருடி வஞ்சனையுடன் மனம் வருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் மொட்டை மாடி தனி இரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை படாதிருந்து விட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு சொல்லி இவர் தேவக்கோட்டை மூர்த்தி வந்து பாடியிருக்காரு. அடுத்ததா தனிநாயகம் அடிகளோட ஒன்றே உலகம், அதை வந்து அவரோட செய்தி பார்க்கலாம். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாரதியாரோட வரிகள். திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் தரிகிட பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட தக்க ததிங்கிட தித்தோம் அண்டம் சாயுது பேய் கொண்டு தக்கையடிக்குது காற்று தக்க தாம் தருகிட அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாரதியாரோட வரிகள் கூறியிருக்காரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.